பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிரைஸ்ட் காஸ்பல் மிராக்கிள் மிஷன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் பூமியின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இந்த வசனத்தில் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆளக்கடவர்கள் எதையெல்லாம் அப்படின்னா, சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இந்த ஆளக்கடவர்கள் என்பது ஆளுமையை குறிக்கிறது. ஆளுமை ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஆளுமை இருக்கிறவர்களை கர்த்தர் நம்புகிறார். ஆளுமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் வரங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆளுமை கிறிஸ்தவத்திலே மிக மிக முக்கியமான ஒன்று. வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே, மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்த காக்க மனுஷனை ஏற்படுத்தினார். இந்த காக்க அப்படின்னு சொல்லும்போது எதிரியினிடத்திடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். ஏதேன் தோட்டத்தை 2 விதமாக பயன்படுத்த அனுமதித்தார். ஒன்று பண்படுத்த, இன்னொன்று காக்க. அப்போ காக்கிற காரியத்தில் ஆதாம் தோற்று போய்விட்டான், ஏவாள் தோற்று போய்விட்டாள். காரணம் என்ன? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தோட்டத்துக்குள் ஒரு சர்ப்பம் வருகிறது. இந்த ஆதாமோ ஏவாளோ சர்ப்பத்தோடு போராடவில்லை. எங்கே போராட்டம் இல்லையோ அங்கே ஆளுமை இழக்கப்படுகிறது. போராட்டம் இல்லாமல் ஆளுமை நிலைக்காது. போராட்டத்திலே தோற்றால் ஆளுமை இழக்கப்படும். இப்போ பாருங்க, அவர்கள் அந்த சர்ப்பத்தோடு போராடவில்லை, ஆளுமையை நிரூபிக்காமல் தோற்று போகிறார்கள். ஆகவே அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் விலக்கப்படுகிறார்கள், அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை எதற்காய் போராட வைத்தாரோ அதற்காய் நம்ம போராடாமல் நம்ம தோற்று போனோம் என்று சொன்னால் ஆளுமையை இழந்து விடுகிறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனம் 24லிருந்து 28 வரை, யாக்கோபு தேவனோடு போராடினான். அப்போ தேவனோடு போராடினான் என்று சொன்னால் ஆளுமையை நிரூபிக்க பிரயாசப்படுகிறான். என்ன போராட்டம்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி அவனை யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, யாக்கோபு ஓடியவன், பயந்தவன். இங்கே இஸ்ரவேலராய் மாறின பின்பு ஆளுமையை பெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் யோசேப்பை கர்த்தர் ஆளுமைக்கு நேராக நடத்த போராட்டமான வாழ்க்கையாக இருந்தது. சகோதரர்கள் துரோகம் பண்ணுகிறார்கள், அடிமையான வாழ்க்கை வாழுகிறான், பொய்யான குற்றச்சாட்டு, அது நிமித்தமாக வருகிற சிறை தண்டனை. ஆனால் எல்லாவற்றையும் விட கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றுகிறார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40-43 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் எல்லோரும் உனக்கு அடங்கி நடப்பார்கள் என்று சொல்லி அங்கே ஆளுமைக்குரிய ஸ்தானத்திலே யோசேப்பை கொண்டு போய் வைக்கிறார்கள். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தது, ஆனால் ராஜ்யத்தை கர்த்தர் உறுதி செய்தார். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே கோலியாத்தை மேற்கொள்ளுகிறான். 1 சாமுவேல் 17:47 யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறான். சவுல் துரத்தினான்,
அது ஒரு போராட்டம். ஆனால் கடைசியில் வென்றது தாவீது. அந்த ஆளுமையை நிரூபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே பயங்கரமான போராட்டம், சாத்தானுடன் போராட்டம், கெத்செமனே தோட்டத்திலே ஒரு போராட்டம், இப்படி போராட்டத்திற்கு மேல் போராட்டத்தை அனுபவித்தாலும் கடைசியில் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக, ஆளுமை உள்ளவராக நிரூபித்து காட்டினார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்தின் நிமித்தமாய் வருகிற போராட்டமா, வேலையின் நிமித்தமாய் வருகிற போராட்டமா, ஊழியத்தின் நிமித்தமாய் வருகிற போராட்டமா, அல்லது சரீர சுகபலத்தினாலே வருகிற போராட்டமா, அல்லது விசுவாச போராட்டமா? கவலைப்படாதீங்க. ரோமர் 8:37 வாசிக்கிறோம், எங்களை அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆளுமை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டாவதாக. கர்த்தர் தொடர்ந்து அப்படிப்பட்ட வெற்றியின் பாதையிலே நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆளுமையை நிரூபிப்பவர்களாக, ஆளுமை செய்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிலே நாங்கள் தோற்று கொண்டிருக்கிறோமோ, எதிலே நாங்கள் விலகி கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியத்திலே நாங்கள் ஆளுமை செய்து வெற்றி பெற கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளே கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.